ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். வீட்டிலேருந்து 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இப்போ எதுக்கு வேளாங்கண்ணி போயிருந்தோம்னா, தம்பிங்க 2 பேருமே மாலை போட்டிருந்தாங்க. மாலை கழட்டுறதுக்காக தான். இது குட் ஃப்ரைடே அந்த டைமில் தான் போயிட்டு மாலை கழட்டுவாங்க. அந்த டைமில் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். டியூஸ்டே போயிட்டா கொஞ்சம் நமக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். லாஸ்ட் இயர் நாங்கள் வேளாங்கண்ணி போல. சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் மாலை போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேருமே போயிட்டு மாலைலாம் கழட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 2024 தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். வேளாங்கண்ணிக்கு நாங்கள் ஒரு 10:30க்கெலாம் போயிட்டோம். போயிட்டு ஒவ்வொரு சர்ச்சுக்காக போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு, அது பழைய வேளாங்கண்ணி புது வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சர்ச்சுலையும் போயிட்டு நல்லா கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். ஒரு சர்ச்சில் மட்டும் மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் அட்டன் பண்ணல. கொஞ்சம் முடிகிறப்ப தான் போயிருந்தோம். போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எல்லா சர்ச்லையுமே உட்காந்து ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிட்டு நல்லா இருந்தது மனசுக்கு நிம்மதியாக. வெளியில் போகும்போது தான் தெரியுது வெயிலோட தாக்கம் எவ்வளோ இருக்குன்ட்டு. நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. வீட்டில் இருக்கிறப்பவே வெயில் தெரியும், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கல. இப்போ தான் கம்மியாக இருக்குது போல், கொஞ்சம் இந்த வருஷம் பரவாயில்ல அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ வெயிலாக இருக்குது. கொஞ்சம் கூட நம்மளால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. லாஸ்ட்டாக கடலூர் போயிருந்தப்போ பீச்சில் பாப்பா அழுதுட்டு பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. பீச்சை பார்த்துட்டு அந்த அலை சவுண்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது போல். ஆனால் இந்த டைம் என்னன்னே தெரியல, அவ்வளோக்கு ஓடி ஓடி விளையாண்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பாப்பா 3வது டைம் தான் பீச்சுக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தையா இருந்தப்போ கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போவும் அழுதாங்க. செகண்ட் டைமும் அழுதாங்க. இந்த டைம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.